என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். ஆண்டு இறுதிக்கு வந்துட்டோம். புத்தாண்டு பிறக்க இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கு. எப்போதும் போல தியேட்டருக்காரங்க விநியோகஸ்தர்கள் இந்த ஆண்டில் பெரிய வசூலை ஈட்டிய லாபம் தந்த படம் எது அப்படிங்கிற அந்த விவரங்களை வெளியிடுறாங்க. சில தியேட்டர்கள் டாப் 5, சில தியேட்டர்கள் டாப் 10 அப்படி அவர்கள் தரவரிசைப்படுத்தி படங்களை வெளியிட்டு இருக்காங்க. இதுல யுனானிமஸா அத்தனை பேருமே நம்பர் 1 அதிக வசூல், இந்த ஆண்டின் மிகப்பெரிய வசூல், அல்லது தமிழ் சினிமாவில் டாப் 3-4 படங்கள் அப்படின்னா அந்த 3-4 பட பட்டியலுக்குள்ள இடம்பெற்றிருக்கிற படமாக கூலி திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்துக்கு வந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எதிர்மறை விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளவையே நமக்கே கூட விமர்சன பார்வையில் அந்த படத்தின் மீது சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. நாமும் அதை பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம அதை எந்த இடத்துலையும் பின்வாங்கலை, மறைக்கலை. அதே நேரம் மக்கள் அத்தனை பேரை செலிப்ரேட் பண்ணும்போது அந்த செலிப்ரேஷன்ல நம்மளும் கலந்துக்கணும், அப்போதான் படம் நல்லா போகுன்றதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம அதையே தான் செஞ்சோம். ஆனால் இவ்வளவையும் தாண்டி அந்த படம் 611 கோடி. நான் ஏன் இதை எக்ஸாக்டா சொல்றேன்னா, சில இடங்கள்ல விசாரிச்ச போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இதை நான் பதிவு பண்றேன். இந்த படம் 600 கோடிக்கு மேலதான் இந்த படத்தோடைய வசூல் அப்படின்னு நான் பல நேரம் சொல்லியிருக்கேன். இப்போ அது ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த வசூல் 611 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த 30 நாள் வசூல். இது 30 நாளில் இந்த படம், அதாவது முதல் 4 நாட்களில் 404 கோடி அப்படின்னு அபிஷியலா டிக்ளேர் பண்ணாங்க. அடுத்த 26 நாட்கள், அந்த அடுத்த 26 நாட்களில் மேலும் 200 கோடியை அந்த படம் வசூலிச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வசூலாக பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 படங்கள், முதல் 5 படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா, முதல் இடத்துல ரஜினிகாந்த் நடித்த 2.0 இருக்கு. 2வது இடத்துல ஜெயிலர் இருக்கு. 3வது இடத்துல கபாலி இருக்கு. அடுத்த இடத்துல கூலி திரைப்படம் இருக்கு. எல்லாமே ரஜினிகாந்த் நடித்த படங்கள் தான். அதுக்கு அடுத்த இடத்துல வேணா நீங்க பொன்னியின் செல்வனையோ அல்லது விக்ரமையோ கொண்டாந்து வைக்கலாம். அந்த அளவுக்கு வசூலில் மிகப்பெரிய ஒரு சாதனையை கூலி திரைப்படம் நிகழ்த்தி இருக்கு. இந்த கூலி திரைப்படத்தினுடைய இயக்குனர் இதையெல்லாம் நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம தேவையான அளவுக்கு பேசிட்டோம். லோகேஷ் கனகராஜ் எந்த அளவுக்கு ஓவர் ரேட்டட் டைரக்டருங்கிறதெல்லாம் கூட பேசிட்டோம். அது அவரே இப்போ ஒத்துக்கிறாரு. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பிரஸ் கிட்ட பேசும்போது அந்த விமர்சனங்களை நான் ஏத்துக்கிறேன், அந்த விமர்சனங்களை நான் மதிக்கிறேன், அதை வச்சு நான் அடுத்த படங்கள்ல நான் சரி பண்ணிக்கிறேன். ஆனாலும் அந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்த படம் அப்படிங்கிறது நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். 500 கோடிக்கு மேல வசூல் அப்படிங்க, 550 கோடிக்கு மேல வசூல் அப்படின்னு நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ அஃபிஷியலா எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த படம் 600 கோடிக்கு மேல வசூல். அந்த எப்பயுமே அந்த எவர்கிரீன் டாப் 5 ஃபிலிம்ஸ் அப்படின்னும் போது அந்த 5 படங்கள்ல ஒன்னா கூலி திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. அதே போல பல திரையரங்குகள் தங்களுடைய அரங்குகளில் இந்த படம் தான் அதிக டிக்கெட்டுகள் இதுக்கு தான் வித்திருக்கு, அதிக வசூல் இந்த படம் தான் கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு ரொம்ப 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 கீழே தான் மற்ற படங்கள் இருக்கு. நான் எந்த படத்தையும் அண்டர் ரேட் பண்றதுக்காக அதை சொல்லலை. பட் டாப் அப்படின்னா எந்த அளவுக்கு டாப் அப்படின்னு தெரியல. இப்போ டாப் 1ல ஒரு படம் இருக்கு, இப்போ கூலி இருக்கு. அதற்கு அடுத்த இடம்னா அதற்கு அடுத்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடங்கள் தள்ளி 5வது இடம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த 2வது இடம் பிடித்த படம் வருது. காரணம் அந்த வசூல் விவரம். இப்போ அதற்கு அடுத்த இடம் பிடிச்ச படம் அப்படின்னா குட் பேட் அக்லி படத்தை சொல்றாங்க. எல்லாருமே அதை யுனானிமஸா சொல்றாங்க. ஆனால் வசூல் ரேஞ்ச் என்னன்னா, இந்த படம் 600+ crores அப்படின்னு சொன்னா அந்த படம் 300+ crores. ஸோ எங்க இருக்கு சரி பாதி டிஃபரன்ஸ், 300 கோடிக்கு மேல வித்தியாசம் இருக்கு. முதலிடத்தில் இருக்கிற படத்துக்கும் 2ஆம் இடம் வந்திருக்கிற அந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அஜித்தோட ரேஞ்சை நான் குறைச்சி சொல்லலை, அந்த படம் ஓடின அந்த டீட்டெயில் தான். இன்னொன்று இதை நான் மட்டும் சொல்லலை,
குட் பேட் அக்லி படத்தினுடைய வசூல் என்னங்கிறத அந்த படத்தின் தயாரிப்பாளரான மைத்ரி மூவிஸே சொல்லிட்டாங்க. அந்த படம் வந்து 290 crores அப்படிங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபைனல் வசூலுங்கிறது 300 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய ஒரு எஸ்டிமேஷனாக இருந்தது. எக்ஸாக்டாக என்னங்கிறத அவங்க சொல்லலை. ஸோ 300 அதுதான் அந்த படத்தினுடைய 2ஆம் இடம் பிடித்த அந்த படத்தினுடைய வசூல். ஸோ இப்போ நம்ம அதை விட்டுருவோம். இந்த கூலி திரைப்படம் வந்து வெளியில எப்படி வந்து போயிருக்கு, ஓவர் சீஸ்ல எப்படி போயிருக்கு, இந்தியாவுக்கு மற்ற பகுதிகள், இந்தியாவின் மற்ற பகுதியில் எப்படி போயிருக்குன்னு சொன்னா, அங்க எல்லா இடங்களிலுமே வந்து இந்த படத்தை வாங்கி வெளியிட்டவர்களுக்கு 2 மடங்கு லாபம் அப்படிங்கிறது தான் நம்ம விசாரிச்ச வரைக்கும் கிடைச்ச தகவல். குறிப்பா வட இந்தியாவில் இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட அந்த பெண்மருதர் அந்த நிறுவனம் அதற்கு வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து இந்த படம் லாபமாக மாறியிருக்கு. அதை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர்கள் வட இந்தியாவில் அது ஒரு வலுவான ஒரு அமைப்பு. இந்த மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர்கள் வந்து வெளியிட்ட அந்த தகவல் என்னன்னா, 3வது வாரத்தில் கூட 30-50% வரை அட்டண்டன்ஸோட போன படம் எதுன்னா அது கூலி திரைப்படம் தான். அதற்கு காரணம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே போல வந்து ஆமீர் கான் இந்த இருவரும் வருகிற அந்த ஒரு காட்சினாலும் அதற்கு ஆவலாக வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதில் ஆமீர் கானை சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. ஒரு பீடி பற்ற வைக்கிற சீனுக்கு அவர் தேவையா அப்படிங்கிற விமர்சனம் இருந்தாலும் அதை அவர் மகிழ்ச்சியாக வந்து அவர் வெளிப்படுத்துறாரு ஆமீர் கான். நான் அந்த காட்சி என்னன்னு தெரிஞ்சுதான் நான் நடித்தேன். அது காரணம் என்னன்னா, நான் பீடி பற்ற வைக்கிறது யாருக்கு, என்னுடைய ஆதர்ச நாயகன், நான் ஹீரோவா பார்த்து நான் வந்து லவ் பண்ண என்னுடைய நாயகன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த பீடி பற்ற வைக்கிற காட்சிங்கிறதால வந்து நான் சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த அந்த இன்டர்வியூவே திருச்சி ஒரு ஏஐ மூலமா போலி பத்திரிக்கை ஒன்று அடிச்சு, அதாவது பேப்பர், நியூஸ் பேப்பர் மாதிரியே போலியா ஏஐ மூலம் அடிக்கிறாங்க. அதுல வந்து ஆமீர் கான் நான் இதில் நடிச்சதுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னதா பதிவு பண்ணி சில தற்குறி நாய்ங்க வந்து அதை இணையத்துல வைரலா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான வேலையில ஈடுபட்டாங்க. ஆனா அது வந்து பொய் அப்படிங்கிறத ஆமீர் கானும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பல திரைத்துறையை சேர்ந்த பலரும் வந்து அதை சொன்னாங்க. ஆமீர் கான் அப்படி எந்த பேட்டியும் தரல, அது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட பொய்யான ஒரு வதந்தி அப்படிங்கிறத எல்லாரும் வந்து சொன்னாங்க. அதனால ஆமீர் கானையும் ரஜினியும் பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்துல 3வது வாரம் கூட வந்து அங்க காட்சிகள் அதிகரிக்கப்பட்டு அந்த படம் ஓடியதை நாமளே கூட வீடியோவா வந்து நாங்க பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ வட இந்தியாவில் இந்த படம் வாங்கியவருக்கு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. அதே போல தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க நேரடி ஒரு தெலுங்கு படம், ஒரு நேரடி கன்னட படம், ஒரு நேரடி மலையாள படம், இந்த படங்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பை மக்கள் வந்து அங்கே கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக வந்து நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் வாங்கிய அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்பதிவெல்லாம் எப்படி போச்சுன்ட்டு. ஒரு நேரடி மலையாள படத்துக்கு கூட இல்லாத அளவுக்கு ஒரு திருவிழா கூட்டம் போல காத்திருந்து திரையரங்க கதவுகளை வந்து திறந்து உடச்சிக்கிட்டு ஓடி போய் டிக்கெட் வாங்கின காட்சிகள்லாம் பார்த்தீங்க. இந்த படம் வந்து அங்கே அந்த லோகா அப்படிங்கிற சந்திரா அந்த படம் ரிலீஸ் ஆகி அது வந்து ஓரளவு பிக்கப் ஆனதனுடைய விளைவு வந்து இந்த படத்துக்கு திரையரங்குகள் கொஞ்சம் குறைஞ்சது மலையாளத்தில். இல்லைன்னா வந்து அங்கே இந்த படம் இன்னும் பெரிய ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கோம். ஆந்திரா அதே போல் தெலுங்கானா இங்கும் வந்து மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் வந்து பெற்றிருக்கு. அது குறிப்பாக நாகார்ஜுனா இருந்தது. கர்நாடகாவில் கேட்கவே வேணாம், இது ஒரு ரேம்பேஜ்னு சொல்லலாம். கூலி படத்தினுடைய வசூலில் அங்கே வந்து புயல் மாதிரி இந்த படம் அடித்து நொறுக்கிடுச்சு. அங்கே அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு வேறு மொழி படம், கன்னடத்தில் டப் பண்ணதாக இருக்கட்டும் அல்லது நேரடியாக தமிழ்லேயும் ரிலீஸ் ஆச்சாங்க. 2 வருஷமே வந்து மிகச்சிறப்பாக போச்சு, மிகப்பெரிய வசூல் அப்படின்னு அவங்களும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 7 மில்லியன் குவித்த படம் இது அமெரிக்காவில். மற்ற பகுதிகளிலே வந்து பெரிய வசூலை இந்த படம் எடுத்திருந்தது. அது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது போல் ஐரோப்பிய நாடுகள், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸு, அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸு, ஸ்ரீலங்கா, இப்படி எல்லா இடங்களிலுமே வந்து கூலி திரைப்படம் யுனானிமஸான ஒரு வெற்றி படமாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வெற்றியை எல்லோருமே யுனானிமஸாக டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
அப்படி நிறைய மிக்சடு ரிவ்யூஸ், நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வேணுமுன்னே கிளப்பி இந்த படத்துக்கு எதிரான பொய் தகவல்களை நிறைய பரப்புனது அவ்வளவும் இருந்தோம். குறிப்பா ஏ சான்று பிடிவாதமா அந்த இயக்குனர் ஏ சான்று தான் வேணும்னு சொல்லி கேட்டு ஏ சான்று வாங்கி எதுவும் குழந்தைகளோட தியேட்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சு இதெல்லாம் வந்து ரஜினிகாந்தோட கெரியர்லேயே வாட்டி இதெல்லாம் நடக்குது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த திரைப்படம் 600+ அப்படிங்கிற மிகப்பெரிய வசூலை எடுத்து தமிழ் சினிமாவின் நம்பர் 1 படமா 2025ஆம் ஆண்டின் நம்பர் 1 படமா அப்படி வந்து கம்பீரமா நிற்கிது. அது வந்து காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நத்திங் பட் ரஜினிகாந்த். நீங்கள் அதை அப்படித்தான் வந்து எடுத்துக்கணும். ரஜினிகாந்த் என்ற அந்த ஒற்றை மனிதருடைய பிம்பம் இருக்க, அந்த பிம்பத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த கூலி படத்தை பற்றி ஒரு மணி நேரம் வந்து அந்த படம் குறித்து வெளியான செய்திகள், வெளியான வீடியோக்கள் எல்லாத்தையுமே பாருங்க. அந்த படத்தையும் பாருங்க. அந்த படத்துல ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரை பயன்படுத்துறது, குறிப்பா அவருடைய பிளாஷ்பேக் காட்சி, அதற்கெல்லாம் வந்து ரசிகர்கள் எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, எதனால அந்த படம் இப்படி ஒரு ஓட்டம் ஓடிச்சு, இப்படி ரிப்பீட்டடா ஆடியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா இந்த ரஜினிகாந்த் என்கிற மனிதருக்காக. அந்த மோனிகா பெல்லூச்சி, அப்புறம் அதில் வந்து வேண்டுமென்றே வந்து இந்த ஷோபின் அவரை வந்து ஆட வச்சு நம்மளை கடுப்பேற்றினது, இது எல்லாத்தையும் நம்ம ஏன் மறந்தோம் அப்படின்னா ரஜினிகாந்தன் என்கிற அந்த ஒரு உயர்ந்த பிம்பம். அதே போல் அவருடைய திரை மேஜிக் இருக்கு பாருங்க. ஸ்க்ரீனில் அவர் வந்து நின்னாலே நம்ம எப்படி உற்சாகமாகறோம், அதுதான் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்க வச்சுது. அதுவும் ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினிகாந்த் வர்ற அந்த சில காட்சிகள், கிளைமேக்ஸ், இதை பார்க்கறதுக்குன்னே வந்து திரும்ப திரும்ப இந்த படத்தை பணம் கொடுத்து பார்த்துட்டு போன ரசிகர்களை எல்லாம் எனக்கு தெரியும். அதாவது படத்தில் வந்து ஆரம்பத்திலாம் விட்டுடுறாங்க, ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினி வராருல, கரெக்டாக அந்த சீனுக்கு போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் உட்காந்துட்டு போன ரசிகர்கள் எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு ரஜினி என்கிற அந்த மேஜிக் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்கு. அவரது பொன்விழா ஆண்டில் வெளியான படம். பொன்விழா ஆண்டின் தொடக்க கொண்டாட்டம் அதனுடைய அடையாளமாக கூலி படத்தை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டது. இந்த பொன்விழா ஆண்டின் நிறைவாக ஜெயிலர் 2 படத்தை வந்து அவங்க வெளியிட இருக்காங்க. இந்த கூலி படத்தில் வந்த அந்த நெகட்டிவ் எல்லாம் கூட இல்லாமல் அந்த செலிப்ரேஷனுடைய உச்சமாக ஜெயிலர் 2 அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக வந்து அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜெயிலர் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இத்தனை கோடி அத்தனை கோடின்னு சொல்லலை, ஆனால் ரஜினியினுடைய திரையுலக வாழ்க்கையின் உச்சகட்ட கொண்டாட்டமாகவும் இந்த தமிழ் சினிமா வருவாயில் உச்சகட்டமாகவும் அந்த படம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.